நம்ம எல்லாருமே ஒரு வகையான மனிதர்களை கடந்து வந்திருப்போம். அவங்க யாருன்னா இளம் வயசுலேயே பெரிய வெற்றியை தொட்டிருப்பாங்க. நடிகர்கள், விளையாட்டுத்துறை, வியாபாரம், அரசியல்னு இப்படி எல்லா துறைகள்லையும் அந்த மாதிரி இளைஞர்கள் இருந்திருப்பாங்க. ஆனா அதுல சிலர் கொஞ்ச காலத்திலேயே முகவரி தெரியாம காணா போயிருப்பாங்க. பெரிய திறமைகளோட சாதிக்கணும்னு வந்தவங்க தான் ஒரு சில வெற்றிகளை கூட பதிவும் பண்ணியிருப்பாங்க. ஆனா திடீர்னு காணாம போயிருப்பாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? லேக் ஆஃப் கன்சிஸ்டன்சி. நம்ம எவ்வளவு பெரிய திறமையாளரா இருந்தாலும் தொடர்ந்து களத்துல இல்லைன்னா தோல்வி நம்மளை கோட்டுக்கு வெளியே தூக்கி எறியறதை தடுக்கவே முடியாது. உதாரணத்துக்கு ஒரு கிரிக்கெட் வீரர் முதல் சில போட்டிகள்லயே செஞ்சுரிகள் அடிக்கிறாரு, உலக புகழ் அடைகிறாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒழுங்கா பிராக்டிஸ்க்கு வராம ஃபார்ம் அவுட் ஆயிடுறாரு. சில வருடங்கள்ல கிரிக்கெட் ரசிகர்கள் அவரை மறந்தே போயிடுறாங்க. அதே போல சில நடிகர்களை கூட பார்த்திருப்போம். வந்த புதுசுல தொடர் வெற்றி படங்கள், வளர்ந்து வரும் ரசிகர் கூட்டம், பெரும் பணம், இப்படி நிறைய சாதிக்கிறாரு. சில தவறான செயல்களால உடம்ப சரியா பார்த்துக்காம பட வாய்ப்புகள் குறையுது. அது வரைக்கும் இருந்த எல்லாமும் அவரை விட்டு போகுது. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்த ஆர்வமும் உழைப்பும் எப்ப குறையுதோ வெற்றி வாய்ப்புகளும் குறைஞ்சுக்கிட்டே போகும். அதே நேரத்துல பெரிய அழகில்லாத, திறமை கூட அந்த அளவு இல்லாத ஒரு துறைக்குள்ள வந்து சின்ன சின்னதா நிறைய கத்துக்கிட்டு பல வருடங்கள் பொறுமையோட தொடர்ந்து களத்துல நின்ன சில எளிய மனிதர்கள் பெரிய இடத்துக்கு போறதையும் பார்த்துட்டு தான் இருக்கும். கன்சிஸ்டன்சி அதிகமா சத்தம் போடாது. ஒவ்வொரு நாளும் உங்க இலக்கை நோக்கி சின்ன அடி எடுத்து வைக்கும் போதும், ஒவ்வொரு அதிகாலையும் பயிற்சி செய்ய எழுந்திருக்கும் போதும், அந்த புத்தகத்தோட ஒவ்வொரு பக்கத்தை படிக்கும் போதும், உங்களை நோக்கி வர்ற ஒவ்வொரு சவாலையும் நீங்க சந்திக்கும் போதும் அமைதியா ஒரு இசை போல உங்க காதுகள்ல வந்து சொல்லும், பயப்படாம முன்னேறிப்போ, நான் இருக்கேன் உன் கூட அப்படின்னு. நிரந்தரமான வெற்றிக்கான ஒரே வழி கன்சிஸ்டன்சி மட்டுமே. திறமை வேணும் தான், ஆனா கன்சிஸ்டன்சி இல்லைன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும். ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமா வாழ்றது நம்ம உரிமை. அதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு இருக்கு. வாங்க சேர்ந்து ஜெயிக்கலாம்.